கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கையை மத்திய அரசு மறைப்பதாக கண்டித்து திமுக மாணவரணி சார்பாக மதுரை வீரகனூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். பாண்டிமுருகன் அவர்களே, அவருக்கு தோளோடு தோள் நின்று வேலை செய்த மதுரை மாநகர் மாவட்ட அமைப்பாளர் அன்பு சகோதரர் அன்புத்துறை கோபால்சாமி அவர்களே மற்றும் மதுரை வடக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ஆதி அவர்களே மற்றும் கலந்து கொண்டுள்ள மாவட்ட அமைப்பாளர்களே, இங்க வருகின்ற மாணவ செல்வங்களே, கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கையை மத்திய அரசு மறைப்பதாக திமுக மாணவரணி சார்பாக மதுரை வீரகனூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கையை மத்திய அரசு மறைப்பதாக கண்டித்து திமுக மாணவரணி சார்பாக மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்தான காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. மற்றும் இந்த மதுரை மண் இன்று இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியை கூடுதல் விவரங்களை உடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், மேலும் விவரம். வணக்கம். மதுரையில் கீழடி எங்கள் தாய்மடி என்ற தலைப்பில் திமுகவினர் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கீழடியை பொறுத்தவரைக்கும் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாக தமிழருடைய பண்பாட்டை விளக்கும் வகையில் பல்வேறு தொல்பொருள் ஆய்வின் மூலம் பொருட்கள் கிடைத்திருக்கிறது. எனவே தமிழருடைய தொன்மையும் தமிழுடைய வரலாற்றையும் பறைசாற்றும் விதமாக மத்திய அரசு உடனடியாக கீழடியை அங்கீகரிக்க வேண்டும் என்று, அது தொடர்பாக ஆய்வறிக்கையை வெளியிட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசின் சார்பில் கடிதம் மூலியமாக மத்திய அரசுக்கு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே மத்திய அரசு உடனடியாக கீழடி குறித்து அகழாய்வு வெளியிட வேண்டும் என்று தற்போது திமுகவுடைய மாணவரணி சார்பில் மதுரையில் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தின் போது மத்திய அரசை வலியுறுத்தி தொடர்ச்சியாக கீழடி தொடர்பாக அறிக்கையை உடனடியாக மத்திய அரசு வெளியிட வேண்டும் என்றும், தமிழர்களுடைய தொன்மையும் மற்றும் வரலாற்றை பறைசாற்றும் விதமாக அது அமையும் விதமாக எனவே உடனடியாக மத்திய அரசு வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி திமுகவுடைய மாணவரின் சார்பில் இத்தகைய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் இந்த பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய முகமூடு அணிந்து தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திமுகவினுடைய மாணவரணி செயலர் ராஜீவ்காந்தி தலைமையில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மாணவனினர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மத்திய அரசு உடனடியாக கீழடி அகழாய்வு வெளியிட வேண்டும் என்றும், தமிழர்களுடைய தொன்மையும் வரலாற்றையும் பறைசாற்றும் விதமாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பண்டைய தமிழருடைய நாகரிகத்தை வெளிப்படுத்தும் விதமாக அது அமையும் என்றும், இந்திய நாகரிகம் என்பதே தென்பகுதியில் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து எழுதப்பட்டதுதான் என்று முதலமைச்சர் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதை உலகுக்கு பறைசாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தற்போது மதுரையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக மதுரையை பொறுத்த வரைக்கும் பல்லாயிரக்கணக்கானோர் ஒன்று திரண்டு திமுகவினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.